ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல் அப்புக்குட்டி வேர்ல்டு. இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஆஃப்ரிக்கனோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான புஃபு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இருக்கிறது ஆஃப்ரிக்காவில் காங்கோவில் இருக்கோம். அங்கே இந்த புஃபு எங்கள் வீட்டு சமையல்காரம்மா பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் 1 இயராக இந்தியா இருக்கனால என் ஹஸ்பண்ட் லீவ் வெக்கேஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்போதைக்கு இந்த பவுட்ரு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மாவுக்குமே இது ரொம்ப பிடிக்கும், பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். அதனால் வீட்டிலே நானும் அவங்க பண்ணுறதை பார்த்துருக்கேன். அதனால் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் பவுட்ரெலாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது பவுட்ரு ரொம்ப ஹெல்த்தியான பவுட்ருங்க. ஒன்றுமே கிடையாது. இதில் இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா காய வச்சுருவாங்க. அது கூடவே இந்த மக்காச்சோளம் இருக்குல்ல, கான், அதையும் காய வச்சு ரெண்டையும் ஒன்றா அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க, குறைன்னு ரவை மாதிரி. அந்த பவுட்ரு தான் அது. ஃபஸ்ட்டு இதுக்கு சைடிஷ் கீரை, அப்புறம் இந்த ஃபிஷ்ஷு, கருவாடு, இந்த மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க. எங்களுக்கு இந்த கீரை தான் பிடிக்கும். என்ன கீரைன்னா தண்டு கீரை, முளைக்கீரை இருக்குல்ல, அதை கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஜஸ்ட்டு பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி கீழே விட்டுறணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டுட்டு அந்த வேக வச்சது அந்த கீரையும் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அது வெந்துக்கிட்டு இருக்கும். அது கூடவே இன்னைக்கு கடலை மாவு சேர்க்கணும். அந்த கீரையில் கடலை மாவுனா நிலக்கடலை இருக்குல்ல, அதை பவுட்ரு பண்ணி அங்கேயே விற்பாங்க. அந்த பவுட்ருமே என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த கீரை கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் இந்த பவுடரையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுறணும். இந்த புஃபு கிண்டுறதுக்கு கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், இல்லைன்னா கட்டி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட் பண்ணி, அப்புறம் காரத்துக்கு அங்கே ஒரு பிலின்னு ஒரு பச்சை மிளகா இருக்கும். அந்த மிளகா தான் ரொம்ப காரமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பச்சை மிளகாவும் வெங்காயம் தான் அரைச்சிருந்தேன். அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி தான் பால் அங்கேயும் பண்ணி கொடுப்பாங்க. அதே ஸ்ட்ரக்சரில் நானும் பண்ணி கீரையெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராகவே இருந்துச்சுங்க. யாரெல்லாம் இந்த புஃபு கேள்விப்பட்டிருக்கீன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.